இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ தாங்க. 3 கார் வர்சஸ் 3 பைக்கு. எல்லாம் மறக்காமல் வீடியோ பாருங்கள். சில பேர் கேட்பீங்க என்ற பாட்டெலாம் ஓடுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் மறந்துங்க. அதை நம்ம வந்து ஓகே காய்ஸ், நான் எல்லாத்தையும் இப்போ நம்பர்லாம் போட்டு உங்களை பார்க்கலான்னு ரெடி காய்ஸ். இல்லை ஏன்டா அங்கே குதிரை நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா சுட மனசு வரலைங்க. நம்ம 100K அடிக்கணும். இந்த மாதிரி எத்தனை உயிரை கொல்ல வேண்டியது இருக்கும். குதிரை என்னை மன்னிச்சு, உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஆசை இல்லை. அந்த ரேஷன் தடுக்காது, என்னை மன்னிச்சிடு. ஐயோ எனக்கு பார்க்க பாவமாக இருக்குங்க. தெரியாமல் கொண்டுட்டேன். இது பொறுமையாக மறையும். ஐயோ அழகாக இருக்குது பார்க்க. குதிரை எந்திரி குதிரை தெரியாமல் கடிச்சிட்டேன். குதிரையோட கால் தட்டி இடி மாதிரி இருக்குங்க. ஓகே நம்ம ரேஸ் தொடங்குவோம். ஐயோ என்னங்க தூக்கி அடித்து விளாடுறது நம்மளை வச்சு. பைக்ஸ் தான் நல்ல பைக், நம்மளாம் என்றைக்குமே தூக்கி அடிக்காது. நம்மளாம் ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ரைஸர் எடுத்துகிட்டு போகிறேன். என்னங்க இந்த கார் இப்போ இருக்கு. நான் மேலே ஓப்பன் டோர் சொல்லலை, இங்கே டோரே இல்லை. பாருங்க, நான் பாட்டை போட்டு போகிறேன். போடுறா. முடிய சிலிப்பி விட்டா ஏதுமினாலே மரணம் மாசு மரணம் டஃப்பு தரணும். என்ன என் வீடியோ தடுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். ஷபா சரி, அடுத்த காரு. நான் எப்படி விழுந்து சாகுறேன்னு வெயிட் பண்ணுங்க. சாக போகிறேன். சும்மா சொன்னால் இன்ஃபிலிட் போட்டனே. என்னடா வேறு க்ரியேட் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைச்சோ. நாங்கள் சேவ் போட்டு வச்சுருந்தேன். இங்கே போயிட்டு LOAD லோட் டிக் கொடுத்தா எப்படி. ஓகே குதிரை போயிடுச்சுங்க. நல்ல வேலை குதிரை போனது நான் பார்க்கலை. பார்த்தேன் என் மனசை கேட்காது. ஓகே லம்போகினி. நான் இதுக்குன்னா இந்த லம்போகினி ஓட்டினாங்க. இதாங்க பயங்கர தூரம் எல்லாத்த விட. இந்த இங்கே ஒரு ஃபேன் சுற்றுச்சுலங்க போன்ட்டே நம்ம போகும்போது. அந்த ஃபேன் மாதிரி 2 ஃபேனு போச்சுது. இப்போ என்னன்னா அந்த ஒரு ஃபேன் கிட்ட கூட போகல. அப்போ வந்து நான் ஒரு 2 கார் ஓட்டினேன். ரெண்டுமே நான் எங்கே விட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா பில்டிங் மேலே தான் போய் 2 இடிச்சிட்டு பில்டிங் மேலே போய் நின்றுச்சு. பில்டிங் டாப்பில். ஓகே பாய். அடுத்தது வேறு பாட்டு போட்டு போகலான்ட்டேன். டமுக்குனா டுமுக்குனா டோலையத்தான் டமுக்குனா டுமுக்குனா டுமாங்கொலி எப்படி போனாய் எனக்குண்ணா அறுக்குனா இருக்குனா சேட்டையத்தான் இறக்குனா இருக்குனா அறுக்குனா ஒப்பையத்தான் உனிக்கினா அலுமா டோலுமா அலுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா தெய்ச்சி கள்ளிச்சின்னு கிராக்கு விட்டா சாலுமா. அதுக்கு மேலே பாருனா எல்லாம் வீடியோ கட்டடிச்சிட்டு போயிடுவீங்க. சரி வாங்க நான் மேலே போயிட்டு பார்க்க. எங்க பைக்ஸு ரவுடியான சோவதா குத்த குத்து குத்தா குத்து உயிர் சோவதா. ஒத்த சிறு போயிடா பத்த பண்ணி புட்டான். நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் R15 பற்றி. இது பொறுமையாக பார்க்கணும். அடுத்தது போட்டலாமா? இதுக்கு என்ன பாட்டு போடுறது? ஸ்டீல் ஸ்டாமாக வச்சு மட்டை அடிக்க போகிறேன். டிவியில் போய் பாரு, தலைப்பு செய்தியில் வாரேன். என்னோட பேரை கேளுப்பு. எங்க காரை ஏன் தெரியுமா ஜெயிக்க முடியல. இந்த இடத்துலலாம் கார் கண்ட்ரோல் கிடைக்காது. அடிக்கடி போயிட்டு வருவோம் மட்டை கேஸில். டவுலத் தான் ஊருக்குள்ளே சுற்றக்கூடாது. எங்க தவழ்ந்தாச்சும் அவ்வளோ தூரம் போயிருக்கணும். ஆலுமா டோலுமா டோலுமா ஆலுமா. ஏன்டா திடீர்னு ஆலுமா பட்டே வேறு லைன் பாயிட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டாங்க ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்ருக்காங்க. குத்தி விட்டா கல்லக்கல்லே பளிச்சுன்னு பல்ல பல்ல குத்தி விட்டா மென்னா லோக்கலே.
அதில் யார் வந்தாங்க நடத்தா நான் சீட்டிங்லாம் பண்ணல. நமக்குண்ணா டுமுக்குண்ணா டுமாங்கோலி எப்படி போனா எனக்குண்ணா அறுக்குண்ணா இருக்குண்ணா சேர்த்துதான் எனக்கு இருக்குண்ணா அறுக்குண்ணா ஒப்பையர்த்தான் ஊனிக்கிண்ணா அலுமா டோலுமா. சில பேர் சொல்லுவீங்க, டே ஏன்டா ரெண்டாவதாட்டி அந்த பைக் எடுத்தேன்னு, உங்களுக்கு தெரியாது இப்போ காரை விட்ற அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, நீங்கள் சொல்லி செய்யாட்டி நல்லா மனுஷனே இல்லை. ஆனால் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைமா எதுக்கடா அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் லோடு போடல. தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைமாக உங்களுக்காக ஒரு கார் விட்றேன். என்ன காருன்னு எல்லாம் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது இந்த கார் தாங்க அது. இந்த காரில் எதுவும் மாற மாட்டேங்குது. சிக்காப்பா காயுமினா. மோடெலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த டைம் போகலன்னா பாருங்கள், உங்களுக்காக நான் 4 கார் விட்றேன். இது அதே கார் கிடையாதுங்க, இது வேறு கார் தான். நீங்கள் வேணால் வீடியோ ரிவர்ஸில் கூட போய் பாருங்கள், இதுக்கு நான் பொறுப்பில்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அதை வச்சுக்கோங்க. இதை விட ஒரு வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் தமிழன் மினிட் செத்தாண்டா தமிழன்.